வெல்கம் டு ஆல். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா டெஃபினட் இன்டெகிரல்ஸ். இன்டெகிரல்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா இன்டெஃபினட் இன்டெகிரல், அதாவது நமக்கு லிமிட்டு கொடுக்காம இருந்தாங்கன்னா அது இன்டெஃபினட் இன்டெகிரல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இது போல இங்கே இன்டகிரேஷனில் லிமிட் நமக்கு கொடுக்காம இருந்தாங்கன்னா, ஸ்டார்டிங் வேல்யூவும் எண்டிங் வேல்யூவும் கொடுக்காம இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் இன்டெஃபினட் இன்டெகிரல்ஸ். டெஃபினட் இன்டெகிரல்ஸ்னா integration of a to b f of x dx. ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ ரெண்டுமே கொடுத்தாங்கன்னா அது ஸ்டார்டிங் வேல்யூ அண்ட் எண்டிங் வேல்யூ ஏதாவது ஒன்று கொடுத்தா கூட அது என்னன்னு சொல்லலாம்னா டெஃபினட் இன்டெகிரல்ஸ். இப்போ லிமிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் த இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் ஏ கமா பி. ஏன்றது ஸ்டார்டிங் வேல்யூ, பின்றது எண்டிங் வேல்யூ. ரெண்டுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லிமிட்ஸ். இன்டகிரேஷன் ஆஃப் ஏ டு பினா ஏன்றது இங்கே லோயர் லிமிட், பினா அப்பர் லிமிட். டெஃபினட் இன்டகிரலை இன்டகிரேஷன் பண்ணுற ப்ரொசீஜர் என்னன்னா, இன்டகிரேஷன் ஆஃப் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இது இன்டகிரேஷன் பண்ணும்போது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டகிரேஷன் பண்ணால் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸாக மாறும். இந்த லிமிட் என்ன ஆகுனா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஏ டு பி. லிமிட்டை அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட். இப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ ஃபஸ்ட் அங்கே அப்பர் லிமிட் பி மைனஸ் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே லோயர் லிமிட் எஃப் ஆஃப் ஏ. இது டெஃபினட் இன்டகிரேஷனை சால்வ் பண்ணுற மெத்தட். இன்டகிரேஷன் ஏ டு பினா இன்டகிரேஷன் பண்ணதுக்கப்புறமா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸாக மாறும். லிமிட் அப்ளை பண்ணும்போது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இந்த மெத்தடுக்கு என்ன பேருனா சகேன் ஃபண்டமெண்டல் தியரம். எக்ஸசைஸ் 2.8 கொஸ்டின் நம்பர் 1. யூசிங் சகேன் ஃபண்டமெண்டல் தியரம் எவாலுவேட் த ஃபாலோயிங். சகேன் ஃபண்டமெண்டல் தியரத்தை யூஸ் பண்ணி கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 0 to 1. லோயர் லிமிட் இங்கே 1, லோயர் லிமிட் இங்கே 0, அப்பர் லிமிட் இங்கே 1. e பவர் ஆஃப் 2x into dx. இதை நார்மலாக இன்டகிரேஷன் பண்ணும்போது இன்டகிரேஷன் இ பவர் ஆஃப் 2x dx ஈக்குவல் டு இ பவர் ஆஃப் 2x by 2 plus cன்னு போடுவோம். இது இன்டெஃபினட் இன்டகிரேஷனில் இதோட பேசிக் ஃபார்முலா என்ன வரும்னா இ பவர் ஆஃப் ax dx ஈக்குவல் டு இ பவர் ஆஃப் ax by 2 plus c. இந்த பிளஸ் சின்றது இன்டெஃபினட் இன்டகிரேஷனில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், டெஃபினட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இது இன்டகிரேஷன் பண்ணும்போது e power of 2x integration பண்ணா e power of 2x by 2 plus இந்த integrating constant indefinite மட்டும் தான் வரணும், definite வரக்கூடாது. அப்போ integration பண்ணதுக்கு அப்புறமா லிமிட் இங்கே 0 to 1. லிமிட் அப்ளை பண்ணும்போது எப்பயும் ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். e power of எங்கெல்லாம் x இருக்கும் xக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுறேன். 2 into 1 இங்கே 2 by 2. அப்பர் லிமிட் மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் e power of xக்கு பதிலாக 0, 2 into 0 இங்கே 0 by இங்கே 2. e power of 2 by 2 minus of anything power 0 1. So e power of 0 equal to 1 by 2. இப்போ இங்கே டிவைடில் காமனாக இருக்குது. ஸோ 2 காமனாக எடுத்துக்கிட்டா e power of 2 minus 1. Example 2.56. Evaluate integration of 0 to 1 x power 3 plus 7x square minus 5x into dx. lower limiting is 0, upper limiting is 1. இங்கே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா integration of x power n dx equal to x power n plus 1 by n plus 1. இன்டெஃபினட்டாக இருந்தால் ப்ளஸ் சி யூஸ் பண்ணுவோம், டெஃபினட்டுக்கு ப்ளஸ் சி யூஸ் பண்ணாமல் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்னா இன்டகிரேஷன் 0 to 1. கொஸ்டின்ல இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 7x ஸ்கொயர் மைனஸ் 5x இன்டூ டிஎக்ஸ். இப்போ இங்கே ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் தனித்தனியாக இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ் பவர் 3. இப்போ எக்ஸ் பவர் n அப்ளை பண்ணால் n plus 1 by n plus 1. இப்போ 3 plus 1 நமக்கு 4னு கிடைக்கும். எக்ஸ் பவர் 4 by 4 ப்ளஸ் இங்கே 7x ஸ்கொயர் பவர் 1 ப்ளஸ் பண்ணுறோம். 2 + 1 இங்கே 3 by இங்கே 3 மைனஸ் 5. எக்ஸ் பவரில் 1 இருக்குது. ஸோ 1 + 1 இங்கே 2 by 2
இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2. லிமிட் என்னவாகும்னா ரைட் ஹேண்ட் சைடில் 0 to 1. எப்பயும் லிமிட் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு அப்பர் லிமிட் மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட். இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ 1 அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் பவர் 4, எக்ஸுக்கு பதிலாக 1 ரிப்ளேஸ் பண்ணுறேன். 1 பவர் 4 இங்கே 1/4 ப்ளஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1 பவர் 3 நமக்கு 1, ஸோ 7/3 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 1 ஸ்கொயர் பண்ணால் 1, ஸோ 5/2. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ ஃபுல்லாக எங்கே 0, ஸோ கண்டிப்பாக இந்த ஹோல் டேர்ம் நமக்கு இப்போ 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே 1/4 ப்ளஸ் 7/3 மைனஸ் 5/2. இப்போ இதை எல்சிஎம் பண்ணும்போது 4 into 3 நமக்கு 12 எடுத்துக்கலாம். ஸோ 12 4 இருக்கு, 12 கொண்டு வரணும். ஸோ மல்டிப்ளைங் டிவைடிங் பை 3. ஸோ மேலே அப்போ 3ன்னு கிடைக்கும், கீழே 3 4s are 12 ப்ளஸ் இங்கே 3ன்னு இருக்கு, மல்டிப்ளைங் டிவைடிங் பை 4. அப்போ தான் 4 3s நமக்கு 12ன்னு கிடைக்கும். 7 4s are இங்கே 28 மைனஸ் 2 into 6 நமக்கு 12. ஸோ மேலே 6ஆல் இன்ட்டு பண்ணால் 5 into 6 நமக்கு 30. 28 plus 3 நமக்கு 31. 31 minus 31, so 1/12. எக்ஸசைஸில் செகண்ட் சம் இன்டகிரேஷன் 0 to 1/4 root of 1 minus 4x into dx. இதை சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட் இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 1/4, லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 1/4. இந்த ரூட்டை என்னவா எடுத்துக்கலாம்னா 1 minus 4x, ரூட்டுக்கு பதிலாக 1/2 ரீப்ளேஸ் பண்ணுறேன். இது இங்கே dx. இப்போ இங்கே எந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா இந்த ஃபுல் டேர்மு எக்ஸு பவரில் இந்த நம்பர் n, அப்போ x பவர் n, இன்டகிரேஷன் ஆஃப் x பவர் n dx ஈக்குவல் டு x பவர் n plus 1/n plus 1. இன்டெஃபினட் இன்டகிரேஷனாக இருந்தால் ப்ளஸ் இங்கே c. டெஃபினட் இன்டகிரேஷனுக்கு சிக்கு பதிலாக லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஹோல் டேர்ம் எக்ஸ் பவரில் இங்கே n, n plus 1 ஃபார்முலா. இப்போ 1 minus 4x பவரில் இங்கே 1/2 plus 1, அகெயின் இங்கே டிவைடில் n plus 1, 1/2 plus 1. எப்பயுமே நம்ம இன்டகிரேஷன் பண்ண உடனே எக்ஸோட கோ எஃபிஷியன்ட்டை டிவைடில் எடுத்துக்கணும். இங்கே -4, ஸோ இங்கே -4. இன்டகிரேஷன் பண்ணதுக்கப்புறமா லிமிட் எழுதும் போது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 0 to 1/4. ஸோ இப்போ சால்வ் பண்ணும்போது 1 minus 4x 1/2 plus 1 கிராஸ் பண்ணால் நமக்கு இங்கே 3/2ன்னு கிடைக்கும். அகைன் இங்கே ப்ளஸ் பண்ணும்போது 3/2 இன்ட்டு மைனஸ் ஆஃப் 4. லிமிட் இங்கே 0 to 1/4. டிவைட் இங்கே கேன்சல் பண்ணும்போது நமக்கு 1 டைம் மேலே இங்கே 2 டைம்ஸ் வரும். 3 into -2 நமக்கு -6. ஸோ வெளியே 1/-6 எடுத்துக்கலாம். 1 minus 4x பவரில் 3/2. லிமிட் என்னவா இருக்குன்னா 0 to 1/4. எப்பயும் நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் -1/6 காமனாக எடுத்துக்கலாம். லிமிட்டில் ஃபஸ்ட்டு எங்கே எக்ஸ் இருக்கோ எக்ஸுக்கு பதிலாக அப்பர் லிமிட் 1/4. ஸோ 1 minus 4 into எக்ஸுக்கு பதிலாக 1/4 பவரில் 3/2 மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் 1 மைனஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 0, 4 into 0 எங்கே 0 பவரில் இங்கே 3/2 மைனஸ் ஆஃப் 1/6. 4 and 4 cancel, 1 minus 1 இங்கே 0, ஸோ ஹோல் டேர்ம் இங்கே 0 மைனஸ் ஆஃப் 1 minus 0 1 பவர் எனிதிங் நமக்கு 1 வரும். ஸோ 1 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆஃப் 1/6 எடுத்துக்கலாம். 0 minus 1 இங்கே -1. இப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்னா 1/6. தேர்ட் சம் இன்டகிரேஷன் 1 to 2 x dx by x square plus 1. இதோட இன்டகிரேஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். நமக்கு லிமிட் என்னவா இருக்குன்னா இங்கே 1 லோயர் லிமிட், அப்பர் லிமிட் என்னவா இருக்குன்னா 2. ஸோ x by x square plus 1 into dx. இப்போ கொஸ்டின் அப்சர்வ் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயரை நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் 2xன்னு கிடைக்கும். ஸோ மேலே அப்போ எக்ஸ் மட்டும் தான் இருக்குது, நமக்கு ஒரு 2 தேவைப்படுது. இப்போ கீழே இருக்கிற ஆன்சரை டிஃப்ரென்சியேஷன் பண்ணி மேலே இருக்கிற ஆன்சர் வர மாரி ஃபார்மேட்டில் இருக்கும்போது
எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் 2x, அப்போ 2 தேவைப்படுது இல்லையா? ஸோ மல்டிப்ளையிங் அண்ட் டிவைடிங் பை 2, ஒரு 2ஆல் டிவைட் பண்ணி ஒரு 2ஆல் இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். எதனாலனா நம்மக்கிட்ட இதுக்கான ஃபார்முலா இருக்குது. நமக்கு ஆல்ரெடி என்ன ஃபார்முலா தெரியும்னா இன்டகிரேஷன் ஆஃப் f dash of x by இங்கே f of x dx equal to log of denominator, log of f of x plus c. Integration f dash of x by f of x dx equal to log of f of x plus c. இங்கே x square plus 1, அதோட differentiation இங்கே 2x. அது இப்போ f of x equal to x square plus 1 எடுத்துக்கிட்டா அதோட differentiation f dash of x என்ன கிடைக்குன்னா இங்கே 2x. இப்போ டிவைடில் என்ன இருக்கோ அதோட differentiation மேலே இருக்கும்போது நமக்கான டைரக்ட் ஆன்சர் இங்கே log of f of x, அதாவது log of denominator. இப்போ டைரெக்டாக இங்கே என்ன பண்ணலாம், 1/2 நமக்கான ஆன்சர் என்னவா இருக்குன்னா log of denominator, log of x square plus 1. இன்டகிரேஷன் பண்ணதுக்கப்புறமா லிமிட் இங்கே 1 to 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ லிமிட் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு அப்பர் லிமிட், அப்புறம் மைனஸ் லோயர் லிமிட். 1/2 காமனாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் 2, 2 ஸ்கொயர் பண்ணால் இங்கே 4, 4 + 1 இங்கே 5. லாக் ஆஃப் 5 மைனஸ் லோயர் லிமிட் 1 அப்ளை பண்ணுறோம். ஸோ லாக் ஆஃப் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 1 + 1 இங்கே 2. இப்போ லாக் ஆஃப் m மைனஸ் லாக் ஆஃப் n, நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா log of m minus log of n equal to log of m by n. அது என்ன பண்ணலாம், டிவைடில் எழுத முடியும். மைனஸாக இருக்கும்போது அதை டிவைடில் எடுத்துக்கலாம், டிவைடில் இருந்தால் மைனஸாக எழுத முடியும். இங்கே 1/2 log of mக்கு பதிலாக 5ம் nக்கு பதிலாக 2ஆக இருக்குது. ஸோ ஃபார்முலா இங்கே m by n, இங்கே 5/2. Question number 4ல integration 0 to 3 e power of x by 1 plus e power of x into dx. இப்போ இது integration பண்ணும்போது integration of 0 to 3 e power of x by 1 plus e power of x into dx. இப்போ denominatorல என்ன இருக்கோ அதோட differentiation தான் numerator. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா integration of f dash of x by f of x dx equal to log of f of x plus c. லேட்டிங் நம்ம என்ன பண்ணலாம்னா டிவைடில் என்ன இருக்குன்னா 1 plus e power of x, f of x equal to 1 plus e power of x. இதோட differentiation f dash of x equal to 1 நம்ம differentiation பண்ணால் 0, e power of x differentiation பண்ணால் e power of x. இப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்கும் அதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணி வர ஆன்சர் தான் நியூமரேட்டர். இப்போ டைரெக்டாக என்ன பண்ணலாம், log of f of x, அதாவது log of denominator. இப்போ ஃபார்முலா இங்கே log of denominatorக்கு பதிலாக 1 plus e power of x. லிமிட் என்ன ஆகுனா இங்கே 0 to 3. லிமிட் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு அப்பர் லிமிட் மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட். log of ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் 1 plus xக்கு பதிலாக 3 e power of 3 மைனஸ் லோயர் லிமிட்டுக்கு பதிலாக log of xக்கு பதிலாக இங்கே 0 e power of 0. anything power 0 equal to 1, 1 plus 1 இங்கே 2. அகைன் இங்கே ஃபார்முலாவில் log of m மைனஸ் log of n. log of m மைனஸ் nனா log of m by n, மைனஸாக இருக்கும்போது அதை டிவைடில் மாற்றிக்கலாம். ஸோ log of 1 plus e power of 3 by இங்கே 2. Example 2.57, find the integration for dy by dx equal to 2x by 5x square plus 1 with the limiting values as 0 and 1. இப்போ சால்வ் பண்ணும்போது dy by dx equal to 2x by 5x square plus 1. இப்போ dx டிவைடில் இருக்குது, வெளியே கொண்டு போனால் மல்டிப்ளிகேஷனில் மாறும். ஸோ dy equal to 2x by 5x square plus 1 into dx. இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோம். ஸோ லிமிட் அப்ளை பண்ணால் இங்கே லிமிட் ஆஃப் dyன்னு கிடைக்கும். இங்கே லிமிட் வேல்யூ 0 to 1ன்றது எக்ஸோட லிமிட்டு. அப்போ எக்ஸுக்கு மட்டும் இங்கே 0 to 1 2x by
5x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு dx. dyயை இன்டகிரேஷன் பண்ணால் நமக்கு yன்னு கிடைக்கும். இப்போ இது இன்டகிரேஷன் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேஷன் பண்ணால் 2xன்னு வரும். 2 இன்ட்டு 5 நமக்கு 10ன்னு கிடச்சிரும். அப்போ டிவைடில் இங்கே 10xன்னு இருக்குது, மேலே 2x. அப்போ 2 இங்கே 5ஆல் இன்ட்டு பண்ணால் தான் நமக்கு 10ன்னு கிடைக்கும். ஸோ மல்டிப்ளையிங் அண்ட் டிவைடிங் பை 5. டிவைடிங் ஒரு 5, அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக மல்டிப்ளிகேஷனில் ஒரு 5. 5 2s நமக்கு இங்கே 10x பை 5x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு dx. இப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்கும் அதோட டிஃப்ரென்சேஷன் தான் நியூமினேட்டர். எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் 2x, அப்போ 10xன்னு வரும். ப்ளஸ் 1 பண்ணால் இங்கே 0. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னென்னா இன்டகிரேஷன் ஆஃப் f dash of x by f of x dx equal to log of denominator log of f of x plus c. இங்கே f of x equal to 5x square plus 1, f dash of x equal to 10x. நமக்கான ஃபார்முலா log of f of x 1 by 5 log of f of x க்கு denominator 5x square plus 1. லிமிட் அப்ளை பண்ணும்போது 0 to 1. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 1 by 5. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் 1, 5 plus 1 6 நமக்கு log of 6 மைனஸ் லோயர் லிமிட் இங்கே 0 அப்ளை பண்ணால் log 1. log 1 equal to 0. இப்போ இந்த வேலையை நமக்கு 0 ஆகிடும் போது ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 1 by 5 into log of 6. Example 2.58. Evaluate integration of 0 to 1 e power of x minus 4 a power of x plus 2 plus cube root of x into dx. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது integration of 0 to 1 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ e power of x minus 4 a power of x plus 2 cube root of x என்ன பண்ணலாம்னா x power of 1 by 3 மாற்றிக்கலாம் into dx. இப்போ இதை தனித்தனியாக இன்டகிரேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் e power of x இன்டகிரேஷன் பண்ணால் e power of x minus 4 a power of x இன்டகிரேஷன் பண்ணால் a power of x by log a plus 2 into integration of dx equal to x plus x power of n formula x power of n plus 1 by 3 plus 1. லிமிட் என்ன பண்ணும் ப்ராக்கெட்டில் 0 to 1. ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே e power of xன்னு கிடைக்கும் minus 4 a power of x by log a plus 2 into x plus x power of கிராஸ் பண்ணும்போது 3 plus 1 4 by 3 by இங்கே 4 by 3. லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 1. எப்போ லிமிட் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இப்போ இங்கே அப்பர் லிமிட் என்னவா இருக்குன்னா 1. இப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் 1 அப்ளை பண்ணும்போது இ பவர் ஆஃப் 1 நமக்கு வரும் ஈன்னு எடுத்துக்கலாம் minus 4 a power of x. இப்போ a பவரில் 1 இங்கே a by log of a plus xக்கு பதிலாக 1 இங்கே 2 plus xக்கு பதிலாக 1 பவர் என்னத்திக்கு நமக்கு 1 கிடைக்கும். 4 by 3 ரிவர்ஸ் பண்ணும்போது 3 by 4. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ ஃபுல்லாக அங்கே 0 அப்ளை பண்ண போகிறோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 e power of 0 anything power 0 1 minus 4 into a power of 0 1 by இங்கே log a. ரிமைனிங் ரெண்டு நமக்கு 0 ஆகிடும். ஏன்னா 2 into 0 0 0 போகிற anything நமக்கு 0. நெக்ஸ்ட் இங்கே e minus of 4a by log of a plus 2 plus 3 by 4 minus 1 minus into minus plus 4 by log of a. ஜஸ்ட் இதை அரேஞ்ச் பண்ணும்போது e ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்கும் இங்கே என்ன காமனாக இருக்குன்னா ஒரு 4ம் காமனாக இருக்குது, log aவும் இங்கே காமனாக இருக்குது. இப்போ ப்ளஸ் நமக்கு 4 log aவை காமனாக எடுத்துட்டா ரிமைனிங் இங்கே 1 மட்டும் வரும். இங்கே மைனஸ் ஆஃப் a இதை கிராஸ் பண்ணும்போது 2 minus 1 நமக்கு ப்ளஸ் 1 ப்ளஸ் இங்கே 3 by 4. இப்போ இதை கிராஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் இங்கே e ப்ளஸ்
4 by log of a into 1 minus a. கிராஸ் பண்ணால் இங்கே 4 plus 3 நமக்கு 7/4. Example 2.59 evaluate integration of pi by 6 to pi by 3 sin x dx. இது direct integration பண்ணலாம். Integration of pi by 6 to pi by 3 sin x into dx. sin x integration பண்ணா minus of cos x. லிமிட் என்னவா மாறுனா pi by 6 to pi by 3. இப்போ லிமிட் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் மைனஸ் ஆஃப் காஸ் ஆஃப் pi by 3 அப்பர் லிமிட் மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் ஆஃப் pi by 6 cos of pi by 3 pi by 3 na 60 cos 60 equal to 1/2 so inga minus 1/2 plus cos of pi by 3 cos 30 equal to root of 3/2 ரெண்டுத்தையும் இங்கே 2 காமனாக இருக்குது, ஸோ 2 காமனாக வெளியே எடுத்துட்டா ரிமைனிங் -1 ப்ளஸ் √3 அது √3 -1 சேஞ்ச் பண்ணிக்கலாம். Example 2.60 integration 0 to pi by 2 cos square x into dx. cos square x की direct formula இல்லை, but trigonometric ல cos square x equal to 1 plus cos 2x by 2. இப்போ integration பண்ணும்போது 0 to pi by 2 cos square x into dx. integration of 0 to pi by 2 cos square x க்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா 1 plus cos 2x by 2 into dx. இங்கே 1/2 கான்ஸ்டன்ட், ஸோ வெளியே எடுக்கும்போது அவுட் சைடில் 1/2 இன்டகிரேஷன் ஆஃப் 0 to pi by 2 1 plus cos 2x into dx. இதை தனித்தனியாக இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று தனியாக இன்டகிரேஷன் பண்ணலாம். 1 into dx dx இன்டகிரேஷன் பண்ணால் x ப்ளஸ் cos 2x cos x இன்டகிரேஷன் பண்ணால் sin x, cos 2x இன்டகிரேஷன் பண்ணால் sin 2x. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு டிவைட் இங்கே 2ன்னு எடுத்துக்கலாம். 0 to pi by 2. இப்போ லிமிட் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 1/2 காமனாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இங்கே அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் எக்ஸுக்கு பதிலாக pi by 2 ப்ளஸ் இங்கே sin ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக pi by 2, ஸோ 2 2 கேன்சல் நமக்கு pi ஹோல் டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் எக்ஸுக்கு பதிலாக 0 ப்ளஸ் இங்கே என்ன ஆகுனா எக்ஸுக்கு பதிலாக 0 2 into 0 0 இப்போ sin 0 பை இங்கே 2 1/2 pi by 2 sin pi equal to 0 sin பையோட வேல்யூ நமக்கு 0 ப்ளஸ் இங்கே 0, ஸோ மைனஸ் ஆஃப் 0 sin 0 equal to 0, ஸோ நமக்கு டோட்டல் டேர்ம் இங்கே 0 ஆகிடும். ஸோ ப்ளஸ் 0, ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்குன்னா 1/2 into pi by 2 1 into pi நமக்கு pi 2 into 2 இங்கே 4. Example 2.61 evaluate integration of 0 to 1 e power of a into log x plus e power of x into log a into dx. இது integration பண்ணும்போது 0 to 1 e power of a into log x plus e power of x into log a into dx. நமக்கு லாகோட பவர் ரூல் என்ன தெரியும்னா log of m power n into log m. லாகில் பவரில் இருந்தால் அதை மல்டிப்ளிகேஷனாக கொண்டு வரலாம், அகெயின் மல்டிப்ளிகேஷனை பவரை கொண்டு போக முடியும். இங்கே நம்ம என்ன ரூல் அப்ளை பண்ண போகிறோன்னா 0 to 1 இன்டகிரேஷன் எடுத்துக்கலாம். மல்டிப்ளிகேஷனாக இருக்குது, அதை பவருக்கு கொண்டு போக போகிறோம். இப்போ e பவர் ஆஃப் log of a log xஆக இருக்குது, ஏவை அப்போ பவருக்கு கொண்டு போனால் x பவர் ஏன்னு கிடைக்கும். ப்ளஸ் இங்கே e ஏன் x இங்கே பவருக்கு கொண்டு போனால் log of a பவர் ஆஃப் x into dx.
நமக்கு என்ன தெரியும்னா ஈயும் லாகும் ரிவர்ஸ். அப்போ ரெண்டுமே இங்கே கேன்சல் பண்ணுறோம். இஎன் லாக் இங்கேயும் இஎன் லாக் கேன்சல்னா எக்ஸ் பவர் ஏ ப்ளஸ் ஏ பவர் எக்ஸ். நமக்கான ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 0 to 1 எக்ஸ் பவர் ஏ ப்ளஸ் ஏ பவர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இப்போ இன்டகிரேஷன் எக்ஸ் பவர் என்னுக்கான ஃபார்முலா இன்டகிரேஷன் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை n plus 1 plus இங்கே c. integration a power x dx equal to a power x log of a plus இங்கே c. integration of 0 to 1 x power a plus a power x into dx. நமக்கான ஃபார்முலா x power nக்கு x power n plus 1 by n plus 1 a power xக்கு a power x by log a. x power nக்கு பதிலா x power a இருக்கு. அப்போ x power a plus 1 by a plus 1 plus a power x கான ஃபார்முலா a power x by log a. இப்போ லிமிட் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட்டில் எங்கெல்லாம் x இருக்கோ ஃபர்ஸ்ட் அங்கே 1. ஸோ 1 பவர் a plus 1. 1 பவர் எனத்திங் நமக்கு 1 கிடைக்கும். பை இங்கே a plus 1 plus a பவர் xக்கு பதிலாக 1 ஏன்னு கிடைக்கும். பை இங்கே log of a மைனஸ் லோயர் லிமிட் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கும் அங்கே 0. இப்போ 0 பவர் எனத்திங் நமக்கு ஹோல் டேர்ம் இங்கே 0 ப்ளஸ் ஏ பவர் 0 பை லாக் ஆஃப் ஏ. இப்போ இங்கே 1 பை ஏ ப்ளஸ் 1 ப்ளஸ் இங்கே ஏ பை லாக் ஆஃப் ஏ. ஏ பவர் 0 எனத்திங் பவர் 0 நமக்கு 1. ஸோ மைனஸ் ஆஃப் 1 பை log of a. இங்கே பேஸ் நமக்கு காமனாக இருக்குது. ஸோ 1 பை a plus 1 ப்ளஸ் இங்கே பேஸில் காமனாக log of a எடுத்துக்கலாம் a minus 1. எக்ஸாம்பிள் 2.62 evaluate integration of 2 to 3 x power 4 plus 1 by x square into dx. இப்போ சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இங்கே integration of 2 to 3 x power 4 plus 1 by x square into dx. இப்போ இங்கே x square டிவைடில் காமனாக இருக்குது. இப்போ நியூமரேட்டரில் இருக்கிற 2 டேர்முக்கும் காமனாக பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் இங்கே x power 4 by x square plus 1 by x square into dx. Integration of lower limit 2 upper limit 3. ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் டிவைடில் ப்ளஸ் 2ஆக இருக்குது. அதை நியூமரேட்டர் கொண்டு போகும்போது எக்ஸ் பவரில் மைனஸ் 2 இன்ட்டு இங்கே டிஎக்ஸ். இப்போ ரெண்டுத்துக்குமே எக்ஸ் பவர் என் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸுக்கு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1. ஸோ பவரில் ஒன்று ப்ளஸ் பண்ணால் எக்ஸ் பவர் 2 ப்ளஸ் 1 நமக்கு 3னும் by 3 plus பவரில் ஒன்று ப்ளஸ் பண்ணுறோம் மைனஸ் 2 ப்ளஸ் 1 எக்ஸ் பவரில் மைனஸ் 1 பவரில் என்ன இருக்கோ அதே டேர்ம் கீழே வரும். ஸோ மைனஸ் 1 லிமிட் இங்கே 2ல் ஆரம்பித்து 3ல் முடிக்கிறோம். இங்கே எக்ஸ் பவர் 3 பை 3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் நமக்கு மைனஸ் மேலே எக்ஸ் பவரில் மைனஸ் 1 அதை டிவைடில் கொண்டு வந்தால் எக்ஸ் பவரில் ப்ளஸ் 1ஆக மாறும். 2 to 3 ஃபர்ஸ்ட் இங்கே அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் என்னவா இருக்குன்னா 3. இப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கவங்களாம் 3 அப்ளை பண்ணுறோம். 3 பவர் 3 நமக்கு 27 பை 3 மைனஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் இங்கே லோயர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக 2. 2 பவர் 3 நமக்கு 8 பை 3 மைனஸ் ஆஃப் 1 பை 2. இப்போ இங்கே மைனஸ் பண்ணும்போது பேஸில் காமனாக இருக்குது. 27 மைனஸ் 1 26 by 3 மைனஸ் ஆஃப் உள்ள இன்ட்டு பண்ணால் மைனஸ் 8 by 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 by 2. 26ல் 8 மைனஸ் பண்ணால் 18 by 3 ப்ளஸ் இங்கே 1 by 2. 1 டைம் இங்கே 6 டைம்ஸ் 6 ப்ளஸ் 1 by 2 கிராஸ் பண்ணும்போது 12 ப்ளஸ் 1 நமக்கு 13 by 2.